ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்கு புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன், 1.5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், மூணு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுட்டுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன், ஒரு வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனு தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம், மல்லித்தூள் போட்டுக்கிறேன், தனி மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை இதில் உடச்சி விட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன், 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சு 3 தடவை கழுவி வச்சுருக்கிறேன். தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கிளாஸ் அரிசி போட்டேன், அதனால் இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவு நான் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. போட்டு மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், பெப்பர் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 2 முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மறுபடியும் எண்ணெய் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன கிளாஸில் அரிசி எடுத்ததுனால 2 முட்டை போட்டுருக்குறேன். நீங்கள் நிறைய செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 முட்டை சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ குக்கர் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இப்படி ஓரமாக வச்சு பார்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரியாக உடையாமல் வந்துருக்குது. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம அந்த முட்டை உடச்சி கொடுத்ததெல்லாம் சின்ன சின்ன பீஸுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இதில் வச்சிடலாம். நம்ம
நம்மளுடைய எக்கு புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.